5-6 வருஷம் முன்னாடி நாங்கள் வராமிரா சயின்ஸ் ஃபாரமில் இங்கே அஸ்ட்ரானமி கோர்ஸே நடத்தினோம். ஆக்சுவலாக 2-3 செஷன் கோர்ஸ் நடத்தினோம். அப்புறம் அந்த ஹவு டு சி எ டெம்பிள்லாம் டிஹெச்டி இதில் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஐம் கெட்டிங் டு டாக் அபவுட் அஸ்ட்ரானமி இன் திஸ் வென்யூ அகேன். நான் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசலாம் அப்படின்னு அவர் கேட்டார். இது சமஸ்கிருதம், லத்தீன், கிரீக் என்னெல்லாமோ வரும் இதில். பட் மோஸ்ட்லி யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபாலோ. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாபிக். ஏன்னா ஒரு டாப்பிக்கே கஷ்டம், இதில் 2 வேற போட்டு கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதனால் தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் அசியூம் பண்ணிட்டு அந்த அசம்ஷனில் 1-2 இடிக்கும். யாருக்காவது இது தெரியாதே அப்படின்னு இருக்கலாம். அது கொஞ்சம் 1-2 புது தகவல்கள் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் அஸ்ட்ரானமின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் அஸ்ட்ரானமியோடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நாங்கள் இந்தியன் அஸ்ட்ரானமிக்கு 6 டே கோர்ஸ், இப்போ ஒரு செமஸ்டர் கோர்ஸ் டீச் பண்ணிட்டுருக்கேன் நான். இதை அதை ஒரு ½ அன் ஹவர் தான் இன்றைக்கி ஸ்லாட். அதுக்கு மாடர்ன் அஸ்ட்ரானமிக்கு ஏதாவது ஒரு சின்ன டாபிக் எடுத்துட்டா அதிலே 2 மணி நேரம்லாம் பேசலாம். ஸோ அதில் அது ஒரு சும்மா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஓவர்வியூ மாதிரி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ண முடியுமோ வில் ட்ரை இட். ஸோ அது மாடர்ன் அஸ்ட்ரானமினா என்னன்னே ஒரு கேள்வி வரலாம். வாட் இஸ் மாடர்ன் அஸ்ட்ரானமி? ஸோ இன்ஃபேக்ட் பீப்புள் திங்க் அஸ்ட்ரானமி பிகின்ஸ் வித் த டெலஸ்கோப். யூ யூஸ் த வேர்ட் அஸ்ட்ரானமி, த ஃபஸ்ட் திங் பீப்புள் சே இஸ் டெலஸ்கோப். இட்லி அண்ட் சாம்பார். த அசம்ஷன் இஸ் தட் சட்னி தெரிஞ்சாலும் மிளகாப்பொடி தெரிஞ்சாலும் சாம்பார் மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருக்கோம். அஸ்ட்ரானமினா டெலஸ்கோப் அப்படின்ட்டு. அந்த டெலஸ்கோப் டெலூஷன், டெலஸ்கோப்லேருந்து நம்ம படிக்கிற, அதாவது இந்தியன் சிலபஸ், வேர்ல்டு வைட் சிலபஸ் எல்லாம் கெலீலியோ, காப்பர்னிக்கஸ், நியூட்டன் அப்படி தான் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரானமியே இல்லாத மாதிரி ஒரு போனாப்புறதுன்னு ஒரு யாராவது பித்தகோரஸ், டாலமின்னு வெள்ளக்காரன் பேரை சொல்லிடுவோம். நம்ம ஊர் பேர் பாரதியார் பேசும்போது பாஸ்கரன் மாட்சின்னுவோம். அப்புறம் வேறு ஏதாவது சம்மந்தமில்லாத விஷயத்தில் ஆரியப்பட்டா இழுத்துட்டு வருவோம். அதை பற்றி என்ன டீட்டெயில்டாக பேச மாட்டோம். கொஞ்சம் இப்போ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். என்னுடைய கன்டென்ஷன் என்னென்னா, அஸ்ட்ரானமி இஸ் டூ க்ளோஸ்லி ஐடென்டிஃபைடு வித் த டெலஸ்கோப் அண்ட் இட் இஸ் ராங். ஒய் இஸ் இட் ராங்? பிகாஸ் இட் ஹாஸ் எ வெரி லாங் ஹிஸ்ட்ரி பிஃபோர் த டெலஸ்கோப். அஸ்ட்ரானமி இஸ் அட்லீஸ்ட் 4000 இயர்ஸ் ஓல்ட். 4000 வருஷம் கம்ஃபர்டபுளாக சொல்லலாம். டெலஸ்கோப் 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் அஸ்ட்ரானமி, 400 வருஷத்துக்கு முன்னாடி தான், 450 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. 400 வருஷமாக கெலீலியோ பீரியட்லேருந்து அஸ்ட்ரானமி. அது ஒரு கெலீலியோ இன்வென்ட் பண்ணல, அதை நல்லா அடாப்ட் பண்ணி இம்ப்ரூவ்லாம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கப்பல்லாம் பார்க்குறதுக்கு தான் அதை முதல்ல யூஸ் பண்ணாங்க. ஆனால் டெலஸ்கோப்புக்கு அப்புறம் நிறைய அஸ்ட்ரானமி புதுசாக வந்திருக்கு. அது எதுவும் அஸ்ட்ரானமியாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல, ஒரு விஷயங்களை தவிர. ஸோ அதை பார்ப்போம். ஸோ நம்ம அதையே மாடர்ன் அஸ்ட்ரானமின்னு வச்சுப்போம். 20th சென்ச்சுரின்னு வச்சுக்காம டெலஸ்கோப்லேருந்து மாடர்ன் அஸ்ட்ரானமி அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஸோ ஒரு 425 இயர்ஸ் இன்னி வரைக்கும். ஓகே. ஸோ எப்பவுமே ஒரு ஃபீல்டில் ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒப்பீனியனாக ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் இது வந்தாலும் அது ஒரு செவரல் இயர்ஸ்க்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். த ஸ்காலர்ஸ் வில் பி டிஸ்பியூட்டிங் இட் சிவியர்லி. பீப்புள் வில் நாட் அக்ரி. And it takes several decades, years, hundreds of years sometimes to resolve something. என்ன ஆகிடுதுன்னா, அது ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஒன்று வந்துடுதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே முட்டாள்தனம் மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஹேப்பன்ட் இன் சம்வாட் இன் அஸ்ட்ரானமி. ஸோ மாடர்ன் அஸ்ட்ரானமி நம்ம போட்டோம்னா, இன்வென்டட் ஆஃப்டர் த டெலஸ்கோப்னு எடுத்துட்டோம்னா அதுலேயே மல்டிபிள் பீரியட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப்டர் த டெலஸ்கோப் யூ கேன் சே 1600 to 1900 is one era, or 2 eras, or 3 eras, or 5 eras. You can, depending on how you want to partition it, just for astronomy. I'm not even talking science in general. அதில் என்ன முக்கியமான இன்வென்ஷன்ஸ் அஸ்ட்ரானமியை பாதித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே they are all valuable fields by themselves, but they all affected astronomy. So I'll relate it. Calculus, mathematicsல ஒரு புது ஃபீல்டு. Gravity, the concept of gravity was a very big new change. Gravity is not new, but Newton's gravity was a kind of an epoch-making change in astronomy. Optics, அதாவது நம்ம laws of reflection, refraction,
அப்புறம் அந்த லென்ஸ் வச்சு மேக்னிஃபிகேஷன் அப்படின்றத லைட்டை ஸ்டடி பண்ணுறத ஆப்டிக்ஸ்னு சொல்கிறோம். அதை தாண்டி இன்னும் போகும். ஏன்னா அது வந்து லைட்டு ப்ரிசமில் ஒயிட் லைட் வந்து எல்லாம் லைட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சோம். இல்லை அது ப்ரிசமில் 7 பிரியறது. வானவில்லை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். we didn't know that's what was happening இல்லையா. ரெயின்போவில் வந்து 1000 வருஷமாக people have been seeing rainbows. ஸோ அந்த லைட்டை ஸ்டடி பண்ணுற ஃபீல்டு இட்ஸ் ஆல்சோ an important part of it. லாஸ் ஆஃப் மோஷன் இதுவும் நியூட்டனோட ரொம்ப அசோசியேட் பண்ணது. ஸோ நியூட்டன் வாஸ் வெரி இன்ஃப்ளூயன்ஷியல், பட் நாட் as influential as you think. There are other, and அதுக்கப்புறம் நிறைய வந்திருக்கு, அதோட நிறுத்தின்றோம். தட் இஸ் த laws of motion was very important in explaining the celestial bodies movement especially, but it was also important in terrestrial bodies. கார்டேஷியன் ஜாமெட்ரி, இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நியூட்டனுக்கு முன்னாடியே வந்துட்டு. டெஸ்கார்டஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, ரெனே டெஸ்கார்டஸ், டெகார்ட்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணார், ஜாமெட்ரி வந்து அதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள், சர்க்கிள்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம தெரிஞ்ச பாலிகன் இதெல்லாம் போட்டு ஸ்பெரிக்கல்லாம் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு ஒரு பார் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து ஒரு கொண்டு வந்தார். ஸோ தட் இஸ் ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்கிறேன், பட் ஃபண்டமெண்டலி அதான் அவருடைய 0 இடத்துல போட்டுக்கலாம். அப்புறம் தேர்ட் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் போட்டால் 0 0 0ன்னு கோஆர்டினேட் பண்ணலாம் அப்படிங்கிற கொண்டு வந்தார். அது ஆக்சுவலி கம்ஸ் பிஃபோர் ஆல் ஆஃப் திஸ், பட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். எலக்ட்ரிசிட்டி, நான் இது ஆக்சுவலாக கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் கேட்பேன். எலக்ட்ரிசிட்டி வாஸ் கைண்ட் ஆஃப் understood only in the early 17th century. 1600 வில்லியம் கில்பர்ட்னு வந்து அதை பற்றி எழுதுறாரு. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு யாரும் அதை நடக்கவே இல்லை. அப்புறம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒரு லைட்னிங் ராட் பண்ணோன்னா தான் அதுக்கு வந்து ஒரு உலக புகழ் கிடைக்கிறது. பட் they didn't understand anything about electricity, or very little they understood. அதுக்கும் அஸ்ட்ரானமிக்கும் அப்போ கனெக்ஷன் வரல. அதுக்கு அடுத்த ஒரு 100 இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. கேன் யூ கெஸ் why? Because of the next thing. Shortly afterwards they discovered that electricity affects magnets. இது 200 years, magnets 1000 வருஷமாக தெரியும். எலக்ட்ரிசிட்டி அப்போது 1600லேருந்து தெரியும். 1820 ஆயர்ஸ்டட்னு ஒரு ஆள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இதை ஃபவுண்டட் மேக்னெட்ஸ் ஆர் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் அஃபெக்ட் த மேக்னெட் அண்ட் மூவ் இட், மேக் இட் மூவ். இது ஏன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப வித்தியாசமாக என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தது. ஸோ bunch of discoveries in that field then followed. So electromagnetism, why electromagnetism is important is because in a very short period, barely 20-30 years later, they figured out light itself is electromagnetic. And so since astronomy is a study of light and light objects in space, it became a chemistry. Astronomy, people think of it as only as physics, but chemistry mattered, and I'll tell you why later. Because the immediate impact, not even the immediate, அது ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இம்பாக்ட் வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படிங்கிறத ஒரு இதில் வந்தது. அது கெமிக்கல் அனாலிசிஸில் அது ரொம்ப முக்கியம். தட் வாஸ் அ மேஜர் ஃபேக்டர். இது வந்து 1900 வரைக்கும், சரியா, 1897 வரைக்கும். 1897 the electron was discovered, and 1900 வச்சுப்போம். 1897 electrons and protons were discovered. From 1897 electrons were discovered, protons took a few more years. Then again, how does this affect? இதெல்லாம் ஃபிசிக்ஸாக சொல்லிட்டு இருக்க, கெமிஸ்ட்ரி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து அஸ்ட்ரானமி மாதிரி இல்லைன்னா எவ்ரி திங் அஃபெக்டட் ஹவு வி லுக் அட் அஸ்ட்ரானமி. ஸோ அதனால் சொல்கிறேன், தட் இஸ் த ப்ராப்ளம். டெலஸ்கோப்பை வி அசோசியேட் வித் அஸ்ட்ரானமி, ஆல்மோஸ்ட் நன் ஆஃப் தி அதர் திங்ஸ் அசோசியேட் வித் அஸ்ட்ரானமி எக்ஸப்ட் கிராவிட்டி மேபி. ஆல்மோஸ்ட் நத்திங் எல்ஸ் வி டென் டு அசோசியேட், ஜென்ரல் பப்ளிக் டென் நாட் டு அசோசியேட் வித் அஸ்ட்ரானமி. அப்புறம் அந்த எலக்ட்ரான் புரோட்டானில் வந்த அப்புறமா ஆட்டம்னா என்னன்றதே ஒரு கேள்விக்கு வந்து 3-4 மாடல்லாம் போய் போர் மாடல்னு ஒரு மாடல் வந்து அதுலேருந்து வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஜஸ்ட் டுக் ஆஃப். அந்த போர் மாடலுக்கு அப்புறம் அது ஒரு ரொம்ப ஒரு பேசிக் மாடல். ரேடியோ வாஸ் டிஸ்கவர்ட். ஆக்சுவலி ரேடியோ வாஸ் நோன், பட் அது ஒரு ப்ராப்பர் யூட்டிலைசேஷனுக்கு இந்த புரோட்டான் எலக்ட்ரான் பண்ணுறச்சா என்னாச்சுன்னா 1904 டயோட்னு ஒன்று, வேக்யூம் டியூப் டயோட்னு ஒன்று வந்தது. அப்புறம் வேக்யூம் டியூப் ட்ரையோட்னு ஒன்று வந்தது. இது வந்தோடனே சடன்லி யூ குட் ஹேவ் டிவைசஸ் தட் கேன் டிரான்ஸ்மிட் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் டிடெக்ட் ரேடியோ வேவ்ஸ், ரெண்டும் வேணும். அது பண்ண அப்புறமா ரேடியோ வர ஆரம்பிச்சுட்டு 1909 ரேடியோ வந்துட்டு. ஸோ ரேடியோ வந்த உடனே தென் தே ரியலைஸ் தட் ஸ்பேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் ஆர் கமிங். ஸோ நாட் ஜஸ்ட் லைட், ஸ்பேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வருதுன்ட்டு. ஸோ ரேடியோ அஸ்ட்ரானமி, எக்ஸ்ரேஸ், ஸ்பேஸ் டைம் ரிலேட்டிவிட்டின்னு அப்புறம் அந்த ஐன்ஸ்டைன்லாம் வந்து சில டிஸ்கவரிலாம் கொண்டு வந்துட்டு ஃபேமஸ் மாஸ் ஈக்குவலண்ட் எனர்ஜி, தென் டிஸ்கவரி. அது வரைக்கும் கேலக்ஸிங்கிறதே வந்து மில்கி வே கேலக்ஸி ஒன்று தான், ஆகாய கங்கைன்னு ஒன்று சொல்லிட்டு அதுதான் யூனிவர்ஸு, அது முக்கியமான ஒரு பங்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க.
அது 20th சென்ச்சுரியில் தான் கேலக்சிஸ்னால் என்ன, கிளஸ்டர் அதுக்கு முன்னாடி கான்ஸ்டலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கான்ஸ்டலேஷன் சும்லே பேட்டர்ன் இந்த ஸ்கை, இதெல்லாம் என்னன்னு அதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் பிக் பேங் தியரி, கிராவிடேஷன், இன்னும் நிறைய இருக்குது, நான் நிறைய விட்டுட்டேன். பட் a bunch of stuff is there that happened only in the 20th century. ஸோ நியூட்டனுக்கோ மேக்ஸ்வெல்லுக்கோ ஃபாரடேக்கோ இதெல்லாம் தெரியாது 20th சென்ச்சுரியில், வந்து எதுவுமே தெரியாது. அந்த ஹெர்ஷல் அந்த மாதிரி பெரிய அஸ்ட்ரானமர்ஸ்க்கெலாம் தெரியாமல் நிறைய இருக்குது. அப்புறம் இப்போ டார்க் மேட்டர்னு புதுசாக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கேட்டகரைஸ் அஸ்ட்ரானமி அண்ட் திஸ் இஸ் மை கேட்டகரி. யூ டோன்ட் ஹவ் டு டேக் இட் சீரியஸ்லி, பட் இட் இஸ் ஈஸியர் டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். We can think of it as first as the modern astronomy, starting with Galileo as the telescope era, then with Newton as the kinetics era, then as the chemistry era with under slide idikku paral, then we think of it as chemistry era. There was a chemistry era where only analysis, fundamental astronomy enna pannidanga na, they are studying chemistry of stars. Then we had a radio era. ஓகே, இட்ஸ் எதுவுமே வந்து கிளியராக இதுதான் இப்போ தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் மாதிரி அப்படி எல்லாம் தடுமாறி அது ரேடியோ டெவலப் பண்ணுறச்சே இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த நியூட்டன்லேருந்து இந்த கைனடிக்ஸ் எரான்னு சொல்லலாம். ஃப்ரான்ஹாஃபர்னு ஒருத்தர் தலையில் இந்த கெமிஸ்ட்ரி எரான்னு கட்டலாம். ஆக்சுவலாக லவாய்சியர் தலையில் கட்டணும். ரேடியோ எரா, அப்புறம் கடைசியில் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் எரா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஹோல் திங்ஸ் தட் சம் ஆஃப் த திங்ஸ் தட் இந்த எல்லா ஃபிசிக்ஸும் வி திங்க் ஆஃப் இட் அஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸப்ட் கேலக்ஸிஸ் அண்ட் பிக் பேங். But all of them also affected astronomy. In fact, some of them substantially came. Relativity வந்து it's very deeply based on astronomical thinking. So, இந்த சமயத்தில் பேரலாக நடந்து இக்னோர் பண்ணதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன விஷயம்னா 1600 எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பற்றி வில்லியம் கில்பர்ட்னு ஒருத்தர் புக் எழுதினார். அட் வாஸ் நெக்லெக்டட். அதாவது அஸ்ட்ரானமர்லாம் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கவே இல்லை. எலக்ட்ரோ மேக்னெட் நியூட்டன் வந்து அதை லேசாக ஒரு தொட்டு பார்த்தார் எலக்ட்ரிசிட்டியில். அது ஏதோ ஒரு சார்ஜை வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஹீ டிடன்ட் இன்வெஸ்டிகேட். 1780 1774 ஆக்சுவலாக, பட் 1785 அது ஒரு சாலிடிஃபை ஆச்சு. அந்துவான் லவாசியர்னு ஒரு ஃப்ரெஞ்ச் ஆள். அவர் வாட் டிட் ஹி டூ? ஹி டிஸ்கவர்ட் தட் அவர் ஓல்டு தியரி ஆஃப் பஞ்சபூதம், விச் வாஸ் ஆக்சுவலி வேர்ல்டு வைட் தியரி. 4 பூதம் இல்லை 5 பூதம், ஃபயர், ஏர், எர்த், வாட்டர், ஆகாசம்னு சொல்கிறோம். அது ஈத்தர்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த 4 இருந்தது இல்லையா, அது தப்பு. அதோட ஃபயருங்கிறது ஆக்சிஜன் சேர்றது தான் ஃபயர். ஆக்சிடேஷன் இஸ் எஃபெக்டிவ்லி ஃபயர் ஆர் சம் வேரியேஷன்ஸ் ஆஃப் இட். வாட்டர்னு ஒன்றுமே கிடையாது. வாட்டர்ன்றதுன்னா இட்ஸ் நாட் அ பேசிக் எலிமெண்ட். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் 2 இருக்குது, அது கம்போனன்ட் இருக்குது. அதுலேருந்து வாட்டர் வருது. அதாவது ஒரு ஹைட்ரஜன் எரிஞ்சுதுன்னா அதுலேருந்து வாட்டர் வருதுங்கிறது வந்து இட்ஸ் அ மைண்ட் பாக்லிங் திங். ஏருங்கிறது ஒன்றும் இல்லை, அது மல்டிபிள் ஏர் இருக்குது. ஏன்னா ஏர்னு ஒரு எலிமெண்ட்டாக நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஏரில் வந்து பல இருக்குது அப்படின்னு. ஏன்னா சாலிட்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். இது ஆரஞ்சு, இது ஆப்பிள், இது பனானான்னு சொல்லிடுவோம். இது சேரு, இது டேபிள்னு சொல்லிடுவோம். இது விரல், இது நகம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏரில் எப்படி சொல்கிறது? ஸோ த டிஸ்கவரி ஆஃப் ஏர் வாஸ் அ பிக் திங் அண்ட் கெமிஸ்ட்ரி கேம் ஃப்ரம் த டிஸ்கவரிஸ் ஆஃப் ஏர் ஈவன் பிஃபோர் லவாய்சியர் வித் ப்ரீஸ்லி. ப்ரீஸ்லி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஐரானிக் கேரக்டர்ஸ். அவர் கண்டுபிடிச்சதை அவரே ஒத்துக்கல நிறைய விஷயம். அவர் அந்த புது கெமிஸ்ட்ரி அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் ஹீ டிஸ்கவர்ட் ஆக்சிஜன், பட் he never accepted that was oxygen. ஸோ சாரி, இது கொஞ்சம் ஸ்லைடில் கொஞ்சம் இதாகிடுது. இந்த ரேடியோ எரால என்னாச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் த சன்லேருந்து வர சில சோலார் ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெலகிராஃப். அப்போ டெலகிராஃப் கொஞ்சம் 1840ஸ்லேருந்து 1850ஸ்லேருந்து டெலகிராஃப் வந்துச்சு. திடீர்னு டெலகிராஃப் வந்து பித்துக்குளித்தனமாக வேலை செய்யாது. ஒரு நாளில் வந்து ஒரு ஃபேமஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டாம் 1851 இன்னும் நடந்தது. யார் வேர்ல்டு வைட் வந்து டெலகிராஃபர் வந்து தே ஹேட் டு ஸ்விட்ச் ஆஃப் தேர் பேட்டரிஸ். பேட்டரி போட்டால் தேர் கெட்டிங் ஓவர்லோடட். பேட்டரி இல்லாமல் அட்மாஸ்பியரிக் எலக்ட்ரிசிட்டியில் தேர் ஏபிள் டு சென்ட் டெலகிராஃப்ஸ் ஃப்ரம் சிட்டி டு சிட்டி. தேர் ஆர் சோ மச் எலக்ட்ரோமேக்னட்டிசம் இன் த ஏர். திங்க் அபவுட் இட். த சோலார் ஃப்ளேர் விச் த அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம், அண்ட் சோலார் ஃப்ளேர் இஸ் வெரி ஃபார் அவே. சோலார் ஃப்ளேர்னால் என்னென்னா சூரியன்லேருந்து ஒரு அது வந்து நம்ம ஆதிசேஷன் தலையில் பாம்புலேருந்து விஷம் வரும்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிஷ்க்குன்னு வர்றது. அது ஒரு விஷம். நம்ம மகாபாரதம் இதெல்லாம் காட்டுறச்ச இந்த ஃபயர் ஆரோவெல்லாம் காட்டுவோம் இல்லையா, அந்த ஆரோ மாதிரி வர்றது தான் சோலார் ஃப்ளேர்ன்றது. இட்ஸ் அ ஹியூஜ் திங். இன் த ஏர்லி பார்ட் தே தாட் இட் வாஸ் ஃபயர், பட் இட் வாஸ் நாட் ஃபயர். இட் இஸ் plasma. It is basically atoms with all their electrons evaporating, and and it is huge. எவ்வளோ ஹியூஜ்னா கேஷுவலாக 1 மில்லியன் மைல்ஸுக்கு ஒரு சோலார் ஃப்ளேர் வரும். 1 மில்லியன் மைல்ஸ்க்கு ஒரு சோலார் ஃப்ளேர் போகும்.
எர்த்தோட டயாமீட்டர் 40,000 கிலோமீட்டர். ஓகே, அங்கே கிட்ட எங்கே இருந்ததுன்னா அழிஞ்சிருவோம், நம்ம ஒன்றும் தேரவே தேராது. ஓகே, அது மாதிரி கேஷுவலாக அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அங்கே இருக்கிற சோலார் ஃப்ளேரோடைய ரெசிடுவல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் வாஸ் அஃபெக்டிங் ஒரு அட்மாஸ்ஃபியர்னு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் என்னன்னு தெரிஞ்சு அட்மாஸ்ஃபியரில் இருந்துன்னு தெரிஞ்சால் தானே வரும். ஸோ ஆல் ஆஃப் தோஸ் கேம் த்ரூ இன் தட் பீரியட். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் தட் கேம் த்ரூ. இந்த அனிமேஷன் தான் ரொம்ப, இந்த ஆர்டரிங் ஆஃப் இது ரொம்ப கெட்டு போயிட்டு. சாரி, இந்த ஸ்லைடு ஐ ஃபிக்ஸ் இட் நெக்ஸ்ட். ஸோ இந்த கைனடிக்ஸ் எரால கிராவிட்டி, மோஷன், கால்குலஸ். ஓகே, ஸோ நான் கெலீலியோ வந்து ஆரம்பிச்சிட்டேன். டு பி ஆனஸ்ட், காப்பர்னிக்கஸும் கெப்லர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். பிரச்சனை என்னென்னா, தே ஹேட் நோ இம்பேக்ட் அவுட் சைட் தி வெரி ஸ்காலர்லி வேர்ல்டு. நியூட்டனும் கெலீலியோவும் எல்லாரையும் பாதித்தாங்க. பீப்புள் காட் அஃபெண்டட். காப்பர்னிக்கஸ் கெப்லர் பண்ணதெல்லாம் ரொம்ப ஒரு அகடமிக் சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் இதாக இருந்தது. ஸோ காப்பர்னிக்கஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் 1500 வருஷமாக வெஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் ஆர் வாட் ஐ வுட் கால் யூரோப்பியன் அஸ்ட்ரானமி ஸ்டல்டட் ஆர் ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே உறைஞ்சி போய் நிறுத்து. டாலமின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒரு மாடல் கொண்டு வந்தார், பூமி மத்தியில் இருக்குது, மச்செல்லாம் சுற்றி போகிறதுன்னு. உலகத்தில் எல்லா கல்ச்சரும், டாலமின்னு வந்து அவர் சப்போஸ் டு பி கிரீக், பட் இ லிவ்ட் இன் ஈஜிப்ட். ஏன்னா ஈஜிப்ட் தே ஹேட் கான்கர்ட் தட் பாயிண்ட். அவர் பண்ண ஜியோசென்ட்ரிக் மாடலை காப்பர்னிக்கஸ் வரைக்கும் 1500 இயர்ஸ் மக்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. வி ஹேட் சிமிலர் மாடல்ஸ் இன் இந்தியா. த சைனீஸ் ஹேட் அ சிமிலர் மாடல். அந்த மாடல் அந்த முஸ்லீம்ஸும் அதே மாடல் தான் வச்சுருந்தாங்க. டாலமியோட மாடல் தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எதிர்த்த ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர் காப்பர்னிக்கஸ். காப்பர்னிக்கஸ் என்ன பண்ணாருன்னா, அவருடைய கால்குலேஷன் போடும்போது ஆர்பிட்ஸு ஜாமெட்ரி எல்லாம் பாட்டும்போது பூமி சென்டரில் இல்லை, பூமி வந்து சூரியனை சுற்றுறது அப்படின்னு ஒரு கன்ஜெக்சர் ஒன்று கொண்டு வந்தார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அவர் பண்ணுற ஸ்டடி பண்ண வேண்டிய ஜாமெட்ரி அவ்வளோ கஷ்டம். அவர் பூமி மட்டும் சொல்லலை, எல்லாமே வந்து இதை சுற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றா கொஞ்சம் ஸ்டெப்பாக பண்ணார். ஸோ எர்த் ஆர்பிட்ஸ் த சன், ரெஃப்யூட்டிங் 1500 இயர்ஸ் ஆஃப் டாலமி. டாலமி சொன்னதை ஏன்னா வந்து 3rd 4th சென்ச்சுரியில் வந்து யூரோப் கிறிஸ்டியன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க புதுசாக ரிசர்ச் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒன்று ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அஸ்ட்ரானமியில் அவங்க பெருசாக மாற்றலை, ரொம்ப சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச். ஸோ த ஸ்காலர்லி பீப்புள் வேர் நாட் ரெடி டு அப்ரூவ் ஆஃப் திஸ். எர்த்து தான் சென்டராக இருக்கணும், கடவுள் இப்படி தான் பண்ணியிருக்காருன்னு பைபிளில் சொல்கிறது, எதுன்னு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்லாம் அவரை மிரட்டிக்கிட்டலாம் பார்த்தாங்க. அவர் வந்து எப்படி இதில் வம்பு வந்துடும் தெரிஞ்சுட்டு அடக்கி ஏதோ வாசித்தார். ஹி ப்ரொபோஸ்ட் அண்ட் டாக் டு சம் பீப்புள் இன் 1530s. 1542 அவர் பப்ளிஷ் பண்ணார். 1543 செத்து போயிட்டார். ட்ரமேட்டிக்காக அவருடைய படுத்துண்டு மரணப்படுக்கையில் இருக்கிறச்சா அவருடைய புக்கை அவர்கிட்ட முதல்ல கொண்டு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஓகே, இதுக்கு பின்னாடி வந்த கெப்லர் ஒரு 30-40 இயர்ஸ் பின்னாடி வந்தவர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் டைக்கோ பிராஹேன்னு ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். டைக்கோ பிராஹே வாஸ் ஆல்சோ அனதர் அஸ்ட்ரானமர். இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் டெலஸ்கோப் கிடையாது, நேக்கடை அஸ்ட்ரானமி தான். 4000 டெலஸ்கோப் போகிற வரைக்கும் வெறுங்கண்ணில் தான் அஸ்ட்ரானமி பண்ணிட்டு. ஸோ அவர் பண்ண அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும், டேபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வந்து சில ஒரு அனாலிசிஸ் ஆஃப் த ஆர்பிட்ஸ் ஆஃப் த பிளானட்ஸ் அவர் காப்பர்னிக்கஸ் மாடலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணார். அவர் யார், கெப்லர் வந்து ஜாமெட்ரி புரிஞ்சதுனால ஐ திங்க் காப்பர்னிக்கஸ் ரைட்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிட்ஸை கால்குலேட் பண்ணி பிளேட்டானிக் சாலிடுன்னு இருக்குது. பிளேட்டானிக் சாலிட்னா என்னென்னா, அது எல்லா முகமும் ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே டைப்பில் இருக்கணும். அதாவது 4 ட்ரையாங்கிள்னா 4 ட்ரையாங்கிள் இருக்கணும், இல்லைன்னா க்யூப்னா 6 க்யூபாக இருக்கணும். ஆல் ஃபேஸஸ் மஸ்ட் பி த சேம், 6 ஃபேஸஸ் ஸ்கொயராக இருக்கணும். The faces of that solid must all be the same size and the same shape. Only triangles. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸை வச்சு என்ன பண்ண முடியும், இது பண்ணிங்கன்னா ஒரு பிளாட்டானிக்ஸ் ஒரு சாலிட் பண்ண முடியும் அப்படின்னா, if all faces have to be triangles, you can only have a 4-faced object called a tetrahedron. All 4 can be equal size, equal area triangles, equal edge triangles. Squares வச்சிங்கன்னா only a cube can be that. 6-faced cube can be like that. இந்த மாதிரி there are only 5 solids. 12க்கு ஒன்று இருக்குது, 20க்கு ஒன்று இருக்குது, இன்னொரு ஒன்று இருக்குது, சரியாக ஞாபகம் எனக்கு. இந்த ஆர்பிட்டல் பேட்டர்ன்ஸை வந்து அதை வந்து ஒரு இந்த சாலிட் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது கடவுளுடைய ஒரு சீக்ரெட் கோட் அப்படின்லாம் அவர் வந்து சொன்னார். யார், கெப்லர் சொன்னார். பட் ஹீ ஆல்சோ டிஸ்கவர்ட் தட் தி பிளானட்ஸ் ஆர் நாட் மூவிங் அட் ஈவன் ஸ்பீட்ஸ். அது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். பிளானட்ஸ் ஆர் நாட் மூவிங் அட் ஈவன் ஸ்பீட், அன்ஈவன் ஸ்பீடில் சுற்றுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எபிசைக்கிள்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. எபிசைக்கிள்னா சுற்றும் போது சின்னதாக வட்டம் போட்டு சுற்றிட்டு இருந்தது. இப்போ நம்ம இருக்கோம், இப்படி சுற்றுன்னு சொல்கிறோம், சுற்றிட்டு இருந்தால் ஒரு வட்டத்தில் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்கன்னா சுற்றுறோம்,
அந்த வட்டத்தில் சுற்றும் போது நம்மளும் சுற்றிகிட்டே இருந்தோம்னா, இல்லை சின்ன சின்ன வட்டம் போட்டு சுற்றணும்னா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அதனால தான் சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு அவங்க எபிசைக்கிள் சொன்னாங்க. இவர் சொன்னார், இல்லை அது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போகிறது, சர்க்குலர் ஆர்பிட்டில் போல. அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் போகிறதுனால அது வந்து அன்ஈவன் ஸ்பீடில் போகிறது அப்படின்னு அவர் கெப்லர் சொன்னார். இதை வந்து எப்படி நம்புறது, ஏற்றுக்கிறது, எப்படி ஒத்துக்கிறது? ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக ஜாமெட்ரி, அந்த காலத்து ஜாமெட்ரி பிடிச்சிருந்தா தான் புரியணும். ஸோ இங்கே தான் கெலீலியோ வர்றாரு. கெலீலியோ வந்து டெலஸ்கோப்பை, இப்போ கப்பலில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடி இருக்கும். கப்பலில் வரும்போது கொடியில் எந்த கப்பல் வருது, எந்த கம்பெனி கப்பல் வருது, எந்த நாட்டு கப்பல் வருதுன்னு பார்த்துட்டு ஏலத்துக்கெல்லாம் பேசுவாங்க எங்கள் கரையில். அதுக்கு தான் முதல்ல டெலஸ்கோப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அதை இதுக்கு யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சூரியனை, சந்திரனை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தார். When he studied the moon, he observed that it is not, what they had imagined, but it looked like it was a solid body with hills and craters, dark and light patches. வந்து அதான் மலையும் பள்ளமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணு. இதுக்கு அப்புறமா என்னெல்லாமோ கற்பனை, 19th century வரைக்கும் அதில் மனுஷங்க இருக்காங்க, ஆறு இருக்காங்க, இதெல்லாம் சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காங்க. பட் he proposed that the moon was a globe-like thing with hills and valleys and dark and light spots. He studied the sun. The sun is supposed to be flawless. Then he found out that the sun had a lot of black spots. Then he found out that the black spots were moving. And after a time he realized that the black spots were moving in some kind of pattern. Then some are disappearing and some are reappearing. So sun சுத்துறது, ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு இது பண்ணு. ஸோ தென் he studied the planets. பிளானட்ஸை பார்த்தா ஜூபிட்டரை பார்க்கும்போது அது பக்கத்தில் சின்னதாக ஒரு 4 டாட்டு தெரிஞ்சுது. ஒரு டாட்டு போகும், ஒரு டாட்டு வரும், இன்னொரு 2 டாட்டு நின்றுட்டே இருக்கும், கொஞ்சம் நாள் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் he was seeing that the dots were moving, they are not steady. So then he realized there must be moons of Jupiter. There are things so to propose that something earth, all planets move around the sunங்கிறதே பெரிய விஷயம். இது ஜூபிட்டருக்கு தனியாக அதுக்கு வேறு மூன் இருக்குது, அதை சுற்றி அது போகிறதுங்கிறது is another. But he said, look at it, you can see it. Our telescope was not very good. ஸோ பீப்புள் எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, உண்மையே தெரியல, நீ மட்டும் சும்மா புள்ளிங்கிற, எனக்கு ஒரு புள்ளியும் தெரியலன்னா ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. பட் ஹீ ப்ரொபோஸ்ட் இட் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி அது பண்ணார். ஃபர்ஸ்ட்டில் 3 பார்த்தாரு, ஒரு மாதம் கழிச்சு 4ஆவது பார்த்தாரு, அப்புறம் இது காணாமல் போச்சு, அது காணாமல் போச்சு. ஸோ இஸ் ஏபிள் டு see 4 moons of Jupiter. அவரை வந்து அவருடைய ஸ்பான்சர் முதல்ல பேர் வச்சார். நம்ம இன்றைக்கி எல்லாம் கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி ஆஸ் யூஷுவல் நேம் இட் ஆஃப்டர் த ஸ்பான்சர். அப்புறம் பிற்காலத்தில் அவர் பேரில் வச்சுட்டாங்க. ஸோ பட் he was able to see the rings of Saturn. இன்றைக்கி நம்ம சாட்டர்ன் ரிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்கிறோம். he was the first person to record rings of Saturn. அதுலேயும் கன்ஃபியூஷன் இருந்தது. ஒரு நாள் இருந்தது, ஒரு நாள் காணாமல் போயிடுது, திருப்பி வந்தது, பெரிய பேண்டாக தெரிஞ்சுது. முதல்ல அதுவும் மூன்ஸ்ன்னு நினச்சாரு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வீனஸை பார்க்குறாரு. வீனஸை பார்த்தீங்கன்னா சந்திரனை மாதிரி தேய்பிறை வளைபிறை இருக்கிறதுல இது அவரால் முதல்ல புரிஞ்சுக்க முடியல. தென் he realized, oh, it is moving like the moon, it is closer and that's what is happening. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிஸ்கவரி. இதில் அந்த படம் பாருங்க, இந்த முதல்ல அந்த கெலீலியோ அந்த மூன் வடைஞ்ச அவர் படத்தில், ஏன்னா அப்போ ஃபோட்டோகிராஃபிலாம் கிடையாது இல்லையா, படம் வரைகிறாரு. அந்த பெருசாக இருக்கிற வட்டம் அதில் ஜூபிட்டர், அந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறதுலாம் அதை சுற்றி வர மூன்ஸ், இப்படி ஒரு நாளைக்கு இருக்குது, அடுத்த நாள் இப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து சன்ஸ்பாட்ஸ். இதில் அந்த பிளாக் டாட்ஸ், பிளாக் பிக் பல்சஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம், சம் ஆஃப் தம் ஆர் 10-20 times bigger than the earth. Okay, some of them may be smaller than the earth and they are constantly moving, creating and all that. So சூரியன்றது வந்து ஏதோ பிரம்மாண்டமாக இருக்குது, அதில் நிறைய அப்போ தெரியாது சைஸ், எக்ஸாக்ட் சைஸ் தெரியாது. they had an approximate idea, it was very big. Okay, அப்போ ஜாமெட்ரி வச்சுட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. 3வது கீழே இருக்கிறது வந்து the phases of Venus. அந்த வளர்பிறை தேய்பிறையெல்லாம் அந்த வீனஸில். இன்றைக்கி நீங்கள் போய் டெலஸ்கோப்பில், நீங்கள் இங்கே ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது, நம்ம பிர்லா பிளானட்டரியம் இருக்குது. எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஈவினிங் அவங்க ஒரு 6 மணிக்கு டெலஸ்கோப் போடுவாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூ கேன் see some of வீனஸ் வரும்போது நீங்கள் சாயங்காலம் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் see the phases of Venus. ஸோ இதுக்கப்புறம் the major discovery was Isaac Newton. Isaac Newton was first an inventor besides being also a scientist. நியூட்டன் என்ன பண்ணார், he came up with the idea, he understood light very much, understood mirrors, lenses and all. இவர் வந்து 2 லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மேக்னிஃபையிங் கிளாஸ், சின்ன மேக்னிஃபையிங் கிளாஸ், அதோடைய காம்பினேஷனை வச்சு ஒரு ரிஃப்ராக்டிங் லென்ஸ் பண்ணார். நியூட்டன் ஸ்டடிட் ரிஃப்ராக்ஷன் அண்ட் செட் அது கலர் டிஸ்டார்ஷன் இதெல்லாம், ஏன்னா ப்ரிசம்லாம் வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காரு இல்லையா, நம்ம ஃபேமஸாக படிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரிசம்லாம் சொல்லி ஒயிட் லைட்டை 7ஆக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறவரை, இப்போ லென்ஸும் ப்ரிசமும் அதை தான் பண்ணுறது, லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது. அப்போ திருப்பி கம்பைன் பண்ணும்போது ஒரிஜினல் லைட்லாம் போயிடும். இந்த 2 இருந்ததுன்னா யூஎல் இது அப்படிலாம்
கெஸ் பண்ணிவிட்டு இதை வேறஸ் இஃப் யூ யூஸ் அ மிரர் கான்கேவ் மிரர் வித் அ கைண்ட் ஆஃப் அ லோ கர்வேச்சர், அதை வச்சுட்டு யூ கேன் கலெக்ட் த லைட் அண்ட் see it and it will give you இது குரோமேட்டிக் அபரேஷன் பேர், கலர் டிஸ்டார்ஷன் குரோமேட்டிக் அபரேஷன் இல்லாமல் பார்க்கலான்னு he created a reflecting telescope. Then he studied mathematics, invented calculus or co-invented calculus. எல்லாம் கண்மூடித்தனமாக அப்படியே சுயம்புவா எல்லாம் பண்ணாருன்ட்டு அப்படிலாம் இல்லை. பட் he definitely had great insights. அவர் பண்ணும்போது அதே மாதிரி ஜெர்மனி லைப்னிட்ஸ் வாஸ் இன்வென்டிங் calculus also. So they did some, so they applied their ideas to this thing. அவர் வந்து ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் இந்த மாதிரி கெலீலியோ கொஞ்சம் ஆரம்பிச்சு வச்சது எல்லாத்தையும் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு he came up with the ideas of gravity, came up with the ideas of motion. ஆக்சுவலாக டெக்கார்ட் ஏற்கனவே ஒரு கிராவிட்டி ஐடியா ஒன்று கொடுத்துருந்தார். டெக்கார்ட்ஸ் ஐடியா ஆஃப் கிராவிட்டி வாஸ் ஆல் சம்திங் டு டூ வித் வார்டைசஸ், இந்த சுழல் காற்று மாதிரி வருது. நியூட்டன் ஸ்டடி திஸ் இஸ் நான்சென்ஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட், எல்லாத்துக்கும் ஏதோ அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் ஐன்ஸ்டைன் சொல்கிற வரைக்கும் how many of you know that Newton's theory of gravity is wrong? It was overridden by Einstein's theory. ஆனால் நம்ம அப்படியே உட்காந்து வச்சுட்டு இருக்கோம். பட் யூ கேன் ஸ்டில் யூஸ் இட் ஃபார் மோஸ்ட் திங்ஸ். ஓகே, Einstein's theory may be wrong. We don't know. For now it's correct. ஸோ அதில் வந்து அதை வச்சுட்டு he was able to give mathematical proofs for sun being center and all the planets revolving, moons going around. அது எல்லாத்தையும் மேத்தமேட்டிக்கலாக அவரால், இது ஒன்லி பீப்புள் who are doing, அவர் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதலை, எல்லாத்தையும் வந்து லாட்டின்லேயே எழுதிட்டார். ஏன்னா he didn't want the general public to understand. He wanted only certain scholars to understand. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆப்டிக்ஸை பண்ணார். இவர் ஆக்சுவலாக பண்ணிவிட்டு யாருக்குமே சொல்லலை, ஒளிச்சு பத்திரமா ஒளிச்சு வச்சுருந்தார் யார்கிட்டையும் சொல்லாமல். ஒரு நாள் இவர் எட்மண்ட் ஹாலிங்கிற அந்த ஃபேமஸ் ஹாலிஸ் காமெட் அஸ்ட்ரானமர்லேயே அவர் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இது டிபேட் பண்ணுறோம், அதை பண்ணணும்னா நான் பண்ணி அப்போயே எழுதி வச்சுட்டேன். எப்போ எழுதி வச்சேன் தேடி இப்போ கிடைக்கல, சரி நான் காலையில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எழுதி வச்சிருக்காரு. ஸோ he was deriving all the stuff that he had done several years back. He managed to derive all of it and read this thing. அவர் உடனே பப்ளிஷ் பண்ணி ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகி எல்லாம் ரொம்ப ட்ரமாட்டிக் சேஞ்சஸ். ஸோ இதனுடைய விளைவு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கெலீலியோவே ஒன்று ஆரம்பித்தார். நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா இந்த மூன்ஸை வச்சு, ஜூபிட்டருடைய மூன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிளாக் பண்ணலாம், பெண்டுலம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து கியர்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்ச் மெக்கானிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க சொன்னார், ரிலையபிளாக நம்ம ஒரு கிளாக் பண்ணால் செயிலர்ஸ்க்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ லாங்கிடியூட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடலில் வந்து கப்பலில் வந்து போகிறச்ச யூ நீட் ரிலையபிள் கிளாக். அப்போ வந்து ரிலையபிளாக கிளாக் இல்லை, ரொம்ப அக்யூரேட்டாக கிளாக் பண்ணணுன்ட்டு அதுக்கு கான்டெஸ்டெல்லாம் வச்சு அதை ஹாரிசன் ஒருத்தர் ஆக்சுவலாக அக்காம்ப்ளிஷ் பண்ணார். அதுக்கு வந்து கிளாக் வச்சுட்டா அப்புறம் எந்த டைமு எங்கே என்ன டைம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ மெரிடியன் வேணும். 2300 years பேக் எராட்டோஸ்தீனிஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அலெக்சாண்ட்ரியாவில் அந்த லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு சொல்லுவாள், அந்த லைப்ரரியில் ஒரு லைப்ரரியனாக இருந்தார். ஹி வாஸ் அ ஜாகிரஃபர் அண்ட் அஸ்ட்ரானமர். ஹீ செட் அலெக்சாண்ட்ரியா, வி கேன் யூஸ் அலெக்சாண்ட்ரியா ஆஸ் த மெரிடியன். குளோபுன்னு இருந்தால் லாங்கிடியூட் லேட்டிடியூட் வரணும்னு சொல்லிட்டு ஜீரோ மெரிடியன் ஒன்று வச்சுக்கணும். ஈக்குவேட்டர் தான் லேட்டிடியூடில் எப்பவுமே நம்மளுக்கு கையிலே கிடையாது, அது நார்த் போல் சவுத் போல் நடுவில் இருக்குது. ஈக்குவேட்டர் இஸ் நேச்சுரல் சென்ட்ரல், ஜீரோ லேட்டிடியூட், அவளுக்கு ஜீரோ கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோன்னு சொல்ல முடியாது, அதை ப்ரைம் ஈக்குவேட்டர், ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எராட்டோஸ்தீனிஸ் வந்து அலெக்சாண்ட்ரியாவை ப்ரைம் மெரிடியனாக வச்சுக்கலாம் அப்படின்னார். ஒரு 350-400 வருஷத்துக்கு பின்னாடி வந்த டாலமி என்ன பண்ணார், அலெக்சாண்ட்ரியா ஏன் வச்சுக்கணும், நம்ம பூமிக்குள்ளே இருக்க வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேனரி ஐலண்ட்ஸ்னு அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற சில ஐலண்ட்ஸு, அந்த ஐலண்ட்ஸுக்கு வந்து இன்னி கேலரி ஐலண்ட்ஸ்னு பேர், அது அட்லாண்டிஸ்னு நிறைய ரெமோர்ஸ்லாம் அங்கே நல்லா ஃபண்டாஸ்டிக்காக போகும், அதை வச்சாருன்னு ஒரு இது. நம்ம வந்து உஜ்ஜைனில் போகிற லைனில் தான் நம்ம வந்து ப்ரைம் மெரிடியனா இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய சித்தாந்தால இருக்குது, பின்னாடி ஆரியபட்டாலேருந்து எல்லாரும் அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ஆரம்பிச்சதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் கூட எராட்டோஸ்தீனிஸ் தான் முதல்ல பண்ணாரான்னு தெரியாது, அது முன்னாடி யாராவது பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இது நம்ம பாட புஸ்தகத்திலே வராது, நம்ம வார்த்தையிலே கேள்விப்பட மாட்டோம். உஜ்ஜைன் மெரிடியன் நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். உஜ்ஜைன் மெரிடியன் வாஸ் த ப்ரைம் மெரிடியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல் ஆஃப் ஏஷியா ஃபார் 2000 years. Until around 1790, 1800, when the British started really taking over and made Greenwich became the meridian only in 1884, year before Congress was founded. Very, very late. அப்போ 1700s என்ன ஆரம்பிச்சாங்க, ஆளாளுக்கு மெரிடியன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாரிஸில் ஃப்ரெஞ்சுக்காரன் பாரிஸ் தான் மெரிடியன்றான், ஜெர்மன்காரன் பர்லின் தான் மெரிடியன்கிறான், டென்மார்க்கில் அவங்க தான் மெரிடியன், ஆளாளுக்கு ஒரு மெரிடியன் போட்டுட்டு இருந்தாங்க.
இண்டிபெண்ட்டாக அவங்க அதை வச்சு யாரும் பாதிக்காதனால யார் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆரியபுரம் தான் மெரிடியன் சொல்லிட்டா நம்ம ஆரியபுரம் மெரிடியனில் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் போடலாம். நாளைக்கு வர ஒருத்தன் கொச்சின் தான் மெரிடியன் சொன்னால் கொச்சின் வச்சு அவன் போடலாம். அது ஒன்றும் இது கிடையாது. பட் வேர்ல்டு வைட் பாடி ஸ்டாண்டர்ட் அக்செப்ட் பண்ணணும்னா சம்திங் ஹேஸ் டு பி ஃபைனலைஸ். எஃபெக்டிவ்லி பிகாஸ் ஆஃப் கொலோனியலிசம் அண்ட் த பவர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர், சன் ரைசஸ் அண்ட் செட்ஸ் ஒன்லி, நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர், அண்ட் பிகாஸ் தே ஆக்சுவலி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் in astronomy, they were eventually accepted as the அங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆள் ஒருத்தன் தான், அவன் பேர் வந்து போச்சு, மேக்கலினோ ஒருத்தன், அவன் பஞ்ச் ஆஃப் டேபிள்ஸ் பண்ணான். வாட்ஸ் தட், அதை வந்து ஃப்ரெஞ்சு கூட யூஸ் பண்ணாங்க. த மெரிடியன் வாஸ் தென் அக்செப்டட். ஸோ தெர் ஆர் அதர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தட் ஹேப்பன். ஃப்ரான்ஸில் நிக்கோலஸ் லக்காயில்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு மெரிடியன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பூமியில் எப்படி லாட்டிடியூட் லாங்கிடியூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ரானமியை வச்சுட்டு பூமியில் பண்ணுறதுக்கு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு சவுத் அமெரிக்காவில் போய், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், இது பண்ணால் போகாது, அங்கேயும் பண்ணணும், பூமியில் பல இடங்கள்ல எடுக்கணும் அப்படின்ட்டு போனார். ஒரு சவுத் சீஸில் போகிறச்ச என்ன ஆகுன்னா, you can see stars in the sky that you will never see in the northern hemisphere. Any hemisphere you are in, northern, southern or whichever part of the hemisphere, நீங்கள் 20லேருந்து 20 டிகிரி சவுத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் டிகிரி நார்த் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா 20 டிகிரி சவுத்துலேருந்து 70 டிகிரிஸ் நார்த் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த 90 டிகிரிஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபியூ டிகிரிஸ் தான் தெரியும் உங்களுக்கு. அந்த செக்ஷனில் வர ஸ்டார்ஸ் தான் உங்களுக்கு முக்கால்வாசி தெரியும். யூ ஹாவ் டு sail further south or north or go further north or see to others. So when he went there, he discovered bunch of stars and patterns of the stars that he called constellations, and discovered and named 14 constellations. பழைய கான்ஸ்டலேஷன்லாம் பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுமேரியன்ஸ்னு இந்த ஈராக்கில் இருந்தவங்க படி வச்சது. அதை வந்து கிரீக்ஸ் எல்லாம் பேரை மாற்றி வச்சாங்க, நம்மளும் பேரை மாற்றி வச்சுருக்கோம், அவங்ககிட்ட அடாப்ட் பண்ணியிருக்கோம் முக்கால்வாசி. அவங்க பேர் வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக நண்டு, சிங்கம், பெண்ணு, துலா அப்படின்லாம் அந்த மாதிரி அந்த காலத்து பொருட்கள் இருக்கும். இவங்க வைக்கும்போது அதுக்குள்ளே மைக்ரோஸ்கோப்பு, ஏர் பம்பெல்லாம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேரில் நிறைய வச்சுருக்காரு அவர். ஸோ கிளாக், ஹோரோலோகியம்னா அது கிளாக்னு அர்த்தம், அந்த இதெல்லாம் பேர் வச்சுருந்தார் அவர். இவர் வந்து லவாய்சியருக்கு ஒரு மேத்ஸ் டீச்சர். அது என்னன்னு சொல்கிறோம், அது இருக்கட்டும். இப்போது இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற கான்ஸ்டலேஷன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அந்த குதிரை மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று ரெண்டு, வேறு யார் ட்வின்ஸ் தெரியாதா மேலே, பாலக்ஸ் அண்ட் ஜெமினி ட்வின்ஸ்னு அவங்க தான் சொல்கிறோம். அஸ்வினி ட்வின்ஸ் நம்ம சொல்லுவோம், ஜெமினைன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ட்வின்ஸு கீழே இருந்து ஒருத்தன் வேட்டைக்கார மாதிரி ஒருத்தருக்கான் பாருங்கள், கையில் வச்சு இதை வச்சுண்டு, அதான் ஒரையான் அப்படின்னு ஹண்டர்னு சொல்கிறது. அவங்க கீழே வந்து அந்த முயல் இருக்கும், இதுதான் முயலகன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாய் இருக்கிறதா கேனிஸ்னு, அது ஒன்று சீரியஸ்னு ஒரு டாக் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அது காலம் ஒன்று இருக்குது தெரியுதா, கொம்போட, டாரஸ், ரிஷபம், அதுதான் அது. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச பேரை வச்சுட்டு கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும். இந்த ஆள் போனார், இந்த மாதிரிலாம் பேட்டர்ன்லாம் பார்த்துட்டு அவருக்கு அந்த மாதிரிலாம் பேர் வச்சார். நிக்கோலஸ் லக்காயில் அப்படின்னு ஒரு ஆள். லவாய்சியர், as I said, is the man who discovered chemistry, modern chemistry, established it. நிறைய பண்ணார். discarded the old model of science, old model of elements and compounds, and came up with new things and so on. ஓகே, அவருக்கு அவங்க ஒய்ஃப்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த லவாய்சியர் பண்ணுற அந்த பீரியடில் இங்கிலாண்டில் ஹெர்ஷல்னு ஒரு ஆள் இருந்தார். He did the first astounding thing in astronomy. He discovered an entirely new planet. அவருடைய டெலஸ்கோப், ஒரு பெரிய டெலஸ்கோப் ஒன்று கிரியேட் பண்ணி, அந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்து, இது கீழே இருக்கிறது இன்னும் பெரிய டெலஸ்கோப். அவர் வந்து நியூட்டன் வந்து ஒரு 5 அடிக்கு ஒரு டெலஸ்கோப் வச்சுருந்தார். திஸ் மேன் பிட் லைக் 15 ஃபுட் டெலஸ்கோப், பெரிய டெலஸ்கோப் ஒன்று பண்ணி ரொம்ப பாரு, மேலே இருக்க படம் இருக்கு இல்லையா, அவர் கிளாஸை தேய்க்கிறார். இஸ் பாலிஷிங் த மிரர் டு சச் ஃபைன்னஸ். அவர் முதல்ல வந்து நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்கிறச்ச யாருமே நம்பலை, ஏன்னா போய் சொல்லிட்டு இருக்கான் இந்த ஆள், யார் இவன் இதெல்லாம் பண்ணுறதுக்குன்ட்டு. ஹி வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் அ ஹியூஜ் டெலஸ்கோப் அட் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் தே குட் நாட் பிலீவ் தட் சச் அன் இண்டிவிஜுவல் குட் டூ சம்திங். அப்போ போய் பார்த்தானா ஹி வாஸ் டூயிங் அமேசிங் ஸ்டஃப். ஸோ ஹீ டிஸ்கவர்ட் நியூ ஸ்டார்ஸ், காமெட்ஸ் எல்லாமும் பிளான்லாம் பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவர் வந்து புதுசாக இது ஒன்று இருக்குது, இது பிளானட்டும், இது ஸ்டாரும் இல்லை காமெட்டும் இல்லை, இது ஒரு பிளானட் பூமியை சுற்றுறதுன்னு ஆஃப்டர் சர்டன் அப்சர்வேஷன்ஸ். ஸோ தட் மேட் இம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸ். ஈவன் தோ சயின்டிஃபிக்காக ஜஸ்ட் டு டிஸ்கவர் ஒன் பிளானட் வந்து நியூட்டன் மாதிரி ஒரு இது இல்லை, கெலிலியோ மாதிரி இல்லைனாலும் ரொம்ப ஆயிரம் வருஷமாக ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம். இந்த நவகிரகம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். புதுசு ஒன்று வந்துடுதுன்னா இட் வாஸ் ட்ரமாட்டிக். ஸோ த ட்ரையம்ஃப் ஆஃப் வெஸ்டர்ன் அஸ்ட்ரானமி, this was the first big huge triumph, because மற்ற கல்ச்சர் யாரும் பண்ணாதது புதுசாக ஒன்று பண்ணிருக்காங்க, புதுசாக ஒரு பிளான் டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. செகண்ட், இன்னும் ஒரு 50, 60, 70 இயர்ஸில் அர்பன்லி வெரியர்னு ஒருத்தர் வந்து ஜெர்மனியில் இருந்த ஒரு 3-4 பேர், நிறைய இடத்துல இருந்தாங்க,
there are multiple people calculating. They said, based on the movement of this Uranus planet, அதோட observation பார்த்தா, it's moving slower in some places, faster in some places. That means there is another planet beyond that which is pulling on it. ஸோ அப்போ எங்கே இருக்குன்னு கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ண உடனே 4-5 பேர் அந்த டெலஸ்கோப் அங்கே ரெகுலராக தேடி பார்த்துட்டு இது ஒரு கிடச்சிருக்கு, இன்னொரு பிளானட் அங்கே இருக்குது அப்படின்னு. தே டிஸ்கவர்ட் நெப்டியூன் மேத்தமேட்டிக்கலி அண்ட் தென் கெஸ்ட் இட் மேத்தமேட்டிக்கலி அண்ட் ஸ்பாட்டட் இட். ஸோ இது ஹியூஜ் ட்ரைம் ஃபார் European astronomy in this particular model, because they had done new things that they discovered and showed to the world. So it was great reputational establishment. இது அப்புறம் ஒரு 40 ஃபுட் டெலஸ்கோப் ஒன்று பண்ணார் அவர். இப்போ ஒன்றும் பிரம்மாண்டமாக 200 ஃபுட் டெலஸ்கோப் எல்லாம் 40 ஃபுட்னா இந்த மிரரோடைய டயமீட்டர் அது மாதிரி சொல்கிறது பெருசெல்லாம் பண்ணார். இந்த பீரியடில் என்னாச்சுன்னா 1780 நான் சொல்கிறது, 1780 லவாய்சியர்ஸ் கெமிஸ்ட்ரி, ஹெர்ஷல்ஸ் டிஸ்கவரி. 1800 வோல்டான்னு இட்டாலியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஹி டிஸ்கவர்ட் வாட் இஸ் வி கால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. பேட்டரி, நம்ம லெட் ஆசிட் பேட்டரிலாம் சொல்கிறோம் இல்லையா, 2 மெட்டல் கொஞ்சம் ஆசிட்டை போட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டினியூஸாக கரண்ட் வருது அப்படிங்க. அதான் அந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வோல்டாயிக் பைல்னு பேர். அடுத்த வருஷம் இங்கிலாண்டில் ஒருத்தன் சைடில் திருப்பி இப்படி பண்ணலாம் பைல்னு பண்ணார். அது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தே டிஸ்கவர்ட் that if you put 2 lines from this battery, that they called it battery and all kinds of things after that, அதுலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா இட் வாஸ் செப்பரேட்டிங் த லிக்விட்ஸ். அந்த லிக்விடில் ஏதோ பபுளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பபுள் தான் அவங்க டிடெக்ட் பண்ணாங்க. அப்போது கெமிஸ்ட்ரி வந்துட்டு இல்லையா, ஹைட்ரஜன்னா என்ன, ஆக்சிஜன் என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் சம்திங். அண்ட் வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் தட் எலக்ட்ராலிசிஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1802. நிக்கல்சன் அண்ட் கார்லைல் 2 பேர், குரிக்ஷாங்க்னு ஒருத்தர் பேட்டரி பண்ணார். ஹம்ஃப்ரி டேவி இந்த 1815, 1820 பீரியடில் he discovered 7 new elements purely by electrolysis. இப்போ வந்து லவாய்சியருங்கிறவர் வந்து ஏரை ஸ்டடி பண்ணிவிட்டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றவங்கலாம் சொன்னதெல்லாம் ஒரு கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நோ there is a man discovering not by partitioning air or something, simply by electrolysis realizing that சால்ட்னு ஒன்று இருக்குது, வேறு ஏதோ ஒன்று போட்டிருக்கு, நம்ம தெரிஞ்ச ஒரு இதுன்னு இருக்குன்னா அது வந்து தனித்தனியாக பிரியுது. அப்போது some component is there. So he discovered 7 new elements by this, and other people started discovering other elements also. Why does it matter? We'll come to that. 1820 தான் ஆர்ஸ்டெட் டிஸ்கவர்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஃபாரடே, ஸ்டர்ஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், ஒரு இரும்பு கம்பியில் வந்து ஒரு ஒயரை கட்டிட்டு பேட்டரி போட்டார். சடன்லி பிகேம் a very powerful magnet. ஸோ எலக்ட்ரிசிட்டி கேன் கிரியேட் மேக்னட்டிசம், நாட் ஒன்லி அஃபெக்ட் மேக்னட்டிசம்னு ஸ்டர்ஜன் சொன்னார். ஸ்டர்ஜன்லாம் நம்ம யாரும் ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். இன்றைக்கி இந்த மைக்கு கிடையாது, இந்த ஃபேன், நம்ம எங்கே சீலிங் ஃபேன் கிடையாது, ஏர் கண்டிஷன் கிடையாது, மோட்டர் கிடையாது, டெஸ்லா கிடையாது, ஒன்று ஜென்ரேட்டர் கிடையாது, ஒன்றும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த பற்றி அதனால் பற்றி ஐ டோன்ட் நோ இஃப் தெர் இஸ் அ லேம்ப் போஸ்ட் நேம்ட் ஆஃப்டர் ஹிம், சீரியஸ்லி. அதுக்கப்புறம் ஃபாரடே வந்தார். ஃபாரடே எக்ஸ்பிளைன்ட் அ லாட் அண்ட் வி ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபாரடே கேம் அப் வித் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபாரடே வந்து தியரிட்டிக்கலாக ஃபண்டாஸ்டிக் டிஸ்கவரிஸ், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர், மோட்டார், இண்டக்ஷன், போலரைசேஷன் ஆஃப் லைட், அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சார். அகெயின் ஹீ டிட் நாட், அவருடைய கண்டுபிடிச்சி எதுவுமே வந்து யூஸ்ஃபுல் டிவைஸாக வரல. என்ன, அவர் மோட்டார் கண்டுபிடிச்சாரு, பட் அந்த மோட்டரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டர்ஜன் ஆக்சுவலி மேட் அ மோட்டார். அப்புறம் மேரிட்ஸ் ஜாக்கபின்னு ரஷ்யாவில் ஒருத்தர் பண்ணார். ஸோ லேட்டர் ஆன் அதர் பீப்புள் மேட் மோட்டார்ஸ். பட் ஃபாரடே பேஸ்ட் ஆன் இன்புட் ஃப்ரம் அ பர்சன் கால் வில்லியம் தாம்சன், who later become Kelvin, discovered that light is affected by magnetism. ஒரு மேக்னெட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு போலரைசேஷன்லாம் பண்ணி அது ஒரு லைட் பிளாக் ஆகுது, இதெல்லாம் ஒரு டிஸ்கவர் பண்ணார். ஸோ அவங்க they are guessing that something light is somehow electromagnetic. So he gave a demonstration. அப்புறம் அந்த மேக்ஸ்வெல், ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர், he studied that thing much more. I'm not going to the details obviously, எனக்கே தெரியாது, இட்ஸ் வெரி sophisticated stuff. அவர் நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தார். அவர் ஆக்சுவலாக 20 ஈக்குவேஷன் கொண்டு வந்தார். அப்புறம் பின்னாடி ஹெவி சைடுன்னு ஒருத்தர் அதை வந்து வேறு மாதிரி மாடுலேஷனை போட்டு 4 ஈக்குவேஷனாக சுட்டிட்டார். ஆனால் பேர் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனாக அப்படி இருக்குது. ஸோ ஹீ கேம் அப் வித் இட். அப்புறம் ரேடியோ வேவ்ஸ்னு சில பேர் டிஸ்கவர் பண்ணாங்க. சில ஸ்பார்க்கெல்லாம் போட்டு எலக்ட்ரிசிட்டியில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது சில ஸ்பார்க்லாம் வந்தது. பட் 1910 வரைக்கும் அது ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. பட் த திங் வாஸ் இன் 1840s, 1850s, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்ஸ்டெட், ஃபாரடே, இன்னும் ஹென்ரி இன்னும்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா டெலகிராஃப் ஆரம்பிச்சிட்டு 1847, 1846 வர டெலகிராஃபில் 1851 அந்த பெரிய ஸ்டாம், 1852 அந்த பெரிய ஸ்டாம் வந்ததில் இட் ஸ்டார்டட் அஃபெக்டிங் திங்ஸ். ஸோ நவ் தே ஆர் ஸ்டடியிங் electricity and magnetism. They are realizing that something somewhere is causing that. What is it causing it? They realized it's not anything atmosphere. The sun is doing it.
சன் இஸ் அஃபெக்டிங் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். அப்புறம் தான் அந்த அரோரா அப்படின்னு நார்த்தில் அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ், நார்த்தர்ன் லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ்லாம், இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபினாமினா தட்ஸ் சன் இஸ் அஃபெக்டிங் தீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சாங்க. 100 years முன்னாடி லைட்னிங் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் சன்னுடைய எஃபெக்டில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத தேவர் டிஸ்கவரிங் தட். ஸோ அஸ்ட்ரானமி கனெக்ஷன் வித் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், வித் ஸ்டடீஸ், இதெல்லாம் ஓகே. ஏன் கெமிஸ்ட்ரி வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உல்லாஸ்டன் ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து ஃபாரடேக்கு முன்னாடி ட்ரை பண்ணார், அதை பண்ண முடியல மோட்டர்லாம். ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹம்ஃப்ரி டேவி. உல்லாஸ்டன் டிஸ்கவர்ட் வென் லுக்கிங் அட் சன்ஸ் லைட் த்ரூ அ ப்ரிசம் தட் நிறைய லைட் வந்து நான் உள்ள கருப்பு கருப்பாக ஏதோ இருந்ததுன்ட்டு. ஃப்ரான்ஹாஃபர்னு அதை இன்னும் படித்து இன்னும் நிறைய லைன் போட்டு அதுக்கு ஃப்ரான்ஹாஃபர் காட் த நேம் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படி அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ கருப்பு கருப்பாக நடுவில் இருக்குது அவ்வளோதான், அது என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. பட் பன்சன், நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் போனோம்ல பன்சன் பர்டன், அந்த பன்சனும் கிர்ச்சாஃப்னு ஒரு எலக்ட்ரிஷியன் ஆள், பட் he was interested in chemistry also. இவங்க ரெண்டும் கொலாபரேட் பண்ணுறச்சு என்ன பண்ணாங்க, தேவர் செட்டிங் திங்ஸ் ஆன் ஃபயர். அந்த செட்டிங் திங்ஸ் ஆன் ஃபயரை பண்ணும்போது இந்த ஸ்பெக்ட்ரல் இது போட்டு இந்த ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ் பார்த்தா அதுலேருந்து வருது, அதுலேருந்து லைன்ஸ் வருது. அந்த லைன்ஸ் வந்துச்சுன்னா அப்போது வந்து இந்த லைன்ஸ்லாம் வந்து இது அது ஒரு சில லைன் காண மாட்டேங்கிறது. ஏரில் போச்சுன்னா சில லைன்ஸ் வந்து கருப்பாக போகிறது. ஸோ ஹைட்ரஜனுடைய இதில் போயிட்டுன்னா ஹைட்ரஜன் லைன் காணாமல் போய்டுறது. இப்படிலாம் பார்த்துட்டு ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? So some burning some chemicals produces spectral lines. In some cases it doesn't produce, it blocks other lines because those gases sometimes absorb the lines. So spectroscope nu ஒரு டிவைஸ், இன்னும் சின்ன டெலஸ்கோப்பு, ஒரு ப்ரிசம், இதெல்லாம் வச்சுட்டு பார்க்குறது. அதை வச்சுட்டு they were discovering that these lines are caused by different elements and that lines are a signature for that element. So there is a light signature for each element. அது என்னன்னு தெரியாது, பட் தெர் இஸ் அ சிக்னேச்சர் ஃபார் ஈச் எலிமெண்ட். ஏன்னா சோடியம் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதில் மட்டும்தான் இந்த மாதிரி தான் லைன் வரும், ஹைட்ரஜன் பண்ணிங்கன்னா இந்த லைன் வரும், சோடியம் ஹைட்ரஜன் பண்ணால் 2 லைனும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி எதை எரிக்கிறீங்களோ இல்லை எதை அஃபெக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு யூ கேன் டிடெக்ட் தட். எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்களா? ஸோ வி ஹேட் சர்டன் மெத்தட்ஸ் ஆஃப் டூயிங் இட், பட் திஸ் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் வச்சு எப்படி எலிமெண்ட்ஸ் செப்பரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை வச்சு ஒரு எலிமெண்ட்ஸுக்கு சிக்னேச்சர் கொடுக்கலாம். அப்படிங்கிறது பண்ணும்போது focus it on the sun, then discover hydrogen, sodium, இதெல்லாம் என்னெல்லாமோ இருக்குது சன்னில் அப்படின்ட்டு. They discovered there is one thing that they cannot identify with any element. There is some line coming from the sun, அது என்ன எலிமெண்ட்டே தெரியாது. ஸோ இட் மஸ்ட் பி a நியூ எலிமெண்ட். சன்னுக்கு கிரீக்கில் ஹீலியாஸ்ங்கிறதுனால அதுக்கு ஹீலியம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தான் they discovered helium on earth. So it was actually first discovery was actually made somewhere here in Andhra Pradesh. பாக்சன் ஒருத்தர் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கேயும் ஒருத்தர் யாரோ பண்ணார். ஆனால் அப்போ வந்து யூரோப் வாஸ் லீடிங் இன் எவ்ரி திங். இந்த கிளாஸ், டெலஸ்கோப், ஸ்பெக்ட்ரோமீட்டர், அட்டாமிக் ஃபிசிக்ஸ் எதுவுமே இங்கே வரல. அதெல்லாம் வரத்துக்கு ரொம்ப, இந்த கெமிஸ்ட்ரி எதுவுமே இந்தியாவுக்கு வரல. இட் வாஸ் ஸ்டேயிங் என்டையர்லி இன் யூரோப். ஓகே, ஒன் ஸ்மால் பார்ட்ஸ் ஆர் கம்மிங் டு பர்ஷியா அண்ட் அரப்ஸ். பட் அது ஒன்ஸ் த 1850s இங்கிலீஷ் எஜுகேஷன் வர ஆரம்பிச்சோமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாக ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதுதான் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படிங்கிற. சோடியம்னா அந்த மாதிரி வரும், ஹைட்ரஜன்னா இந்த மாதிரி வரும், கால்சியம்னா ஐடென்டிஃபையிங் லைன்ஸ் மாதிரி பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ தென் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ரேடியேஷன். சொன்ன மாதிரி 1900 ஜே தாம்சன் வந்து குரூக்ஸ் டியூப்னு ஒன்று யூஸ் பண்ணுறச்ச அதில் he found out that there are some radiation. He thought it was radiation, then he found out it's not radiation, it's something called electron. தட் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, அப்புறம் புரோட்டான்னா என்ன அப்படின்றதெல்லாம் பண்ணும்போது பெக்கரல் ஒருத்தர் ரேடியேஷன் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் ரான்ஜன், எல்லாம் அதே பீரியடில் ஒரு 5-6 இயர்ஸில் டக் 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 நிறைய வந்துச்சு. பெக்கரல் வாஸ் 1896, ரான்ஜன் ஐ திங்க் வாஸ் 1902. அப்புறம் ருத்தர்ஃபோர்ட்னு ஒருத்தர் வந்து he was doing some experiments. He found out some things called alpha rays and beta rays. He did a very famous experiment called the gold foil experiment. When he bombarded a gold foil with electrons. எலக்ட்ரான்றது நக்குனுண்டா இருக்கும், கோல்ட் ஃபாயில்ன்றது சாலிட் திங். அது போட்டு அதை வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபாயிலில் போட்டு ஹிட்டிங் இட் வித் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகணும், நேராக போகணும், இல்லைனா டைவர்ட் ஆகி போகணும். சம் ஆஃப் தெம் ஆர் பவுன்சிங் ரைட் பேக். புரோட்டான்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், நாட் எலக்ட்ரான்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்னென்னா ஹீலியமோட நியூக்ளியஸ். ஹீலியம் இது பண்ணிட்டுனா ஸோ என்ன பண்ணணும், அது இப்படி போயிட்டு பண்ணிட்டு இருக்கணும். சம்டைம் கேம் பவுன்சிங் பேக். அது எப்படிடா பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது then he realized there must be something like an alpha particle there with the same charge that is electrically repulsive, so it must be coming back. ஸோ அப்போது ஆட்டம்னா அதில் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டடாக இல்லை, நியூக்ளியஸ்னு ஏதோ ஃபோக்கஸ்டாக ஒன்று இருக்குது
அது வந்து மற்ற எதையோ திருப்பி ரிப்பல் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. தே டிஸ்கவர்ட் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ், ஆல்ஃபா ரே, பேட்டா ரே, காமா ரே அப்படின்ட்டு. ஸோ இந்த ரே எல்லாம் வரதுனால ஸோ இப்போ வந்து வெறும் லைட் டெலஸ்கோப் மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப், அல்ட்ரா வயலட் டெலஸ்கோப், எக்ஸ்ரே டெலஸ்கோப், பேட்டா ரே, காமா ரே டெலஸ்கோப் அப்படின்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அஸ்ட்ரானமியில் அடுத்த மேஜர் multiple detections of, because the discoveries were happening in physics at the ground level, they realized that these are all coming from space also. You could detect X-rays from space, you could detect gamma rays from space and all that stuff. Okay, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக சரி வேண்டாம், ரொம்ப டைம் ஆகிட்டுங்க. ஸோ போர் ஒருத்தர் அகனாமிக் மாடல் கொண்டு வர்றாரு. இதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன், ரிலேட்டிவிட்டி, பிளாங்க், அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹைலைட் நேம்ஸ். ஐன்ஸ்டைன் வந்து ஒரு வெரி ஃபேமஸ் ஈக்குவேஷன், எனர்ஜிக்கும் மாஸ்க்கும் ஈக்குவலன்ட் போட்டு வெலாசிட்டி ஆஃப் லைட் சிங்கிறத ஒரு கனெக்ட் பண்ணி ஸ்மால் மாஸ் கேன் ப்ரொடியூஸ் எனார்மஸ் எனர்ஜி அப்படிங்கிறாரு. தென் தே ரியலைஸ் தட் த சன் கன்சிஸ்டிங் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இஸ் ரியலி hydrogen fusing to become helium, helium fusing to become carbon, carbon fusing to become heavier metals and so on. And so the sun and the stars are not chemical fire or gravitational collapse as Kelvin proposed, but something entirely different, nuclear fusion. So Kelvin 18th century 19th century என்ன பண்ணாருன்னா, they all thought the sun was made of fire, they didn't know anything about nuclear. So வந்து இந்த பயாலஜிஸ்ட்லாம் வந்து 300 million 400 millionலாம் அந்த எர்த்தோட ஏஜ்லாம் சொல்லும்போது அவங்க தேர் ரிஃப்யூட்டிங் சன் cannot be more than 20 million or 40 million years old பிகாஸ் அவ்வளோ எனர்ஜி கிடையாது, இது கிடையாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்ச கெமிக்கல் எனர்ஜிலையும் கிராவிடேஷனல் கொலாப்ஸ், அது இது ஹீட்டு, ஃப்ரிக்ஷன் எல்லாமோ மாடல்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதுலலாம் வந்து அவ்வளோ இருக்காது. ஒன்ஸ் ருத்தர்ஃபோர்ட் or all these other guys come up with these things, ருத்தர்ஃபோர்ட் வந்து ஹாஃப் லைஃப் ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஸோ he realizes, oh, you can calculate the age of something based on radioactive decay, and then suddenly these things are thousands of carbon 14 datingலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த இதில் தான் வருது. ஸோ some things can be dated for hundreds of years, thousands of years, millions of years. ஸோ அதெல்லாம் அந்த அந்த ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படி பெருசாக போகிறது வந்து அந்த பீரியடில் தான் வர ஆரம்பிக்கிறது. இப்போ டெலஸ்கோப் வச்சு வெளில பார்க்குறவங்க ஹப்பிள் மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஹப்பிள் gets a lot of the telescope. Hubble realized that lot of the galaxies are moving away. So gravity is supposed to pull everything, but there is something pushing all these gravities away. What was it? அதுக்கு ஒரு தியரி வந்து அந்த பிக் பேங் தியரின்னு ஒன்று வந்தது அப்போ. ஸோ கேலக்ஸி இஸ் மூவிங் அவேன்னா, ஹவு பிக் இஸ் த யூனிவர்ஸ், ஹவு மெனி கேலக்ஸிஸ் ஆர் தேர், த சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், சைஸ் ஆஃப் வாட் இட் வாஸ். ஏன்னா கேலக்ஸிங்கிறது வந்து யூனிவர்ஸே ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தா, ஒரு கிளஸ்டரும் ஒரு மில்கி வேவாக இருக்குது. தே ஆர் ஜைஜான்டிக், ட்ரமாட்டிக். நான் நிறைய சொல்லலை எப்படி வந்து டிஸ்டன்சஸ் ஆஃப் பிளானட்ஸ், டிஸ்டன்சஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, மேத்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் சொன்னோன்னா மண்டை குழம்பிடும். பட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ ஹேப்பனிங் டியூரிங் தட் பீரியட். ஸோ இப்போ இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்த் இவ்வளோ பெருசு இருக்குன்னா, இப்போ வந்து ஜாமெட்ரியும் கிராவிட்டி இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் டெக்னிக்ஸ், இன்னைக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் எல்லாம் வச்சு தே ஆர் கால்குலேட்டிங் ஆல் ஆஃப் திஸ். எர்த் இஸ் த சைஸ்னா வீனஸ் இந்த சைஸ் இருக்குது. இப்போ கெமிக்கல் காம்போசிஷன்லாம் தெரியும், இதில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இதில் எவ்வளோ மீத்தேன் இருக்குது அப்படின்லாம் அந்த பிளானட்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல முடியும். மார்ஸ் இவ்வளோ இருக்குது, ப்ளூட்டோ சைஸ் தான் நம்ம மூன், நம்ம சந்திரன் வந்து ப்ளூட்டோ சைஸ். ப்ளூட்டோ வந்து 20th century தான் டிஸ்கவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிமோட் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டல், அந்த மாதிரி ப்ளூட்டோ மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் பை த வே, த ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் தட் அவுட் சைட் ஆர்பிட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன் சைஸ்லாம் தே நியூ தே வேர் பிக், பட் தே டிடன்ட் நோ திஸ் இஸ் திஸ் பிக். So the astronomy, mathematics எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி they realize that Jupiter is 11 times the size radius of the earth and sun is 10 times the radius of Jupiter. So அப்போ thousands 1000 earths will fit. ரேடியஸே எவ்வளோன்னா வால்யூமில் எவ்வளோ ஃபிட் ஆகும்னா ஆயிரக்கணக்கில் ஃபிட் ஆகும் சாட்டர்ன். அப்போ பார்த்தீங்கன்னா எர்த்து பாருங்கள் எவ்வளோ சின்னதாகிடுறது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தென் இஃப் யூ லுக் அட் த sun is 10 times the radius of Jupiter, which is 1000 times of the volume of the, not 1000 times, but approximately 1000 times the volume of Jupiter. So சன்னுக்கு அடுத்து மற்ற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா there are huge stars. இந்த ஆர்க்டுரஸ்ன்றது சுவாதி, போலக்ஸுங்கிறது புனர்பூசம், சிரியஸ்க்கு பேர் இல்லை, நம்ம தமிழ் இந்தியன் சிஸ்டமில் பேர் கிடையாது, டாக் ஸ்டார். அது ஆக்சுவலாக பழைய வேதத்தில் விருக்கம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது இப்போ அதை பாருங்கள், அது அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த ஆர்க்டூரஸ் எவ்வளோ சின்னதாக போயிடுது. ரைஜல், ஆல்டபரான்றது ரோஹிணி, பீட்டல் ஜூஸுங்கிறது திருவாதிரை, அண்டாரஸ்ங்கிறது கேட்டை,
இதை தாண்டி இன்னும் பெருசாக வந்தாச்சு. இப்போ இதோட ஸ்டார்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்டார்ஸ் ஆர் நத்திங் கம்பேர்ட் டு சர்டன் பிளாக் ஹோல்ஸ் அண்ட் அதர் பிகர் பாடிஸ். ஸோ அதோட பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கு. இதெல்லாம் சன் ஒரு பிக்சலுக்கு போயிட்டாங்க. சன் இஸ் இன்விசிபிள் தேர் இன் திஸ் பிக்சர். அர்த்தம்லாம் காட்டவே முடியாது, அவ்வளோ சைஸில் இருக்கு. அண்ட் தேர் ஆர் மச் 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 பிகர் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, இந்த பீட்டல் ஜூஸ் இருக்கே, இந்த திருவாதிரை நட்சத்திரம், இஃப் வி வர் இன் த பீட்டல் ஜூஸ் சிஸ்டம் இன்ஸ்டெட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம், தட் பீட்டல் ஜூஸோடைய சைஸ் என்னன்னா சாட்டர்ன் ஆர்பிட்டை தாண்டி இருக்கும் அது. That's how huge it is. It is 50,000-60,000 times the size of the sun. Humongous. And sun's diameter is 1.3 million kilometers. So this is some 50 billion kilometers, some insane number. Okay. The stars are just absolutely insane numbers. நம்மளால அதெல்லாம் நம்பர் ஜகிக்க முடியாது. எப்படி ஜகிக்க முடியாதுன்னா, நம்மளோட யுக கணக்கெல்லாம் முதல்ல இவங்க பார்த்துட்டு என்னடா நம்பர் போடுறீங்கன்னு அவங்கெல்லாம் வந்து மிரண்டு போனாங்களா, அந்த மாதிரி நம்பர்ஸ் இப்போ இந்தியாவில் வந்து கல்பம், யுகம், டே ஆஃப் பிரம்மான்னு அவங்களாம் என்னடா நாங்கள் 4000 நிற்கிறோம், எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு இந்த வெஸ்டர்னர்ஸ்லாம் வரும்போது அமேஸ்ட் ஆனாங்க. ஈச் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் இஸ் அ கேலக்ஸி. ஈச் கேலக்ஸி இஸ் லைக் அ பில்லியன் ஸ்டார்ஸ் டு 100 பில்லியன் ஸ்டார்ஸ். இன்காம்ப்ரிஹென்சிபிளி ஹியூஜ் யூனிவர்ஸ். 1 hour எனக்கு இதுலேயே போயிடுது, 3/4 மணி நேரம் இதுலேயே போயிடுது எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமின்றது, யூரோப்பியன் அஸ்ட்ரானமி didn't come from nothing, it came from something which is ancient astronomy. 4 ancient cultures, Egypt, Sumeria, India and China, were doing astronomy from somewhere in the 4,000, 5,000 something years. The numbers are only approximate. Okay, oldest data கட்சி இந்தியாவுக்கு வந்து கெஸ் தான். இந்தியாவில் எல்லாமே கெஸ் தான். 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்பர் போட்டிங்கனாலும் கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. ஓகே, ஈஜிப்டில் 2200 இயர்ஸ் முன்னாடி அஸ்ட்ரானமிக்கல் சார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சுமேரியாவில் கிளே டேப்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. சைனாவில் ஒரு சோலார் எக்லிப்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் 2200 BC, 2130 BCயில் ஒரு டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கிறது அவ்வளோ பழசு. ஓகே, அட்லீஸ்ட் 4000 இயர்ஸ் இன் தீஸ் 3-4 கல்ச்சர்ஸ். ஓகே, இந்தியாவில் எவ்வளோ பழசு தெரியாது, எல்லாம் கெஸ்ஸிங் தான். ஏன்னா இந்தியன் ரிக்வேதம்லாம் போட்டிங்கன்னா கோடிக்கணக்கு வருஷத்துக்கு போகிறது. கோடிக்கணக்கை இன்றைக்கி சயின்டிஸ்ட் யாருமே அக்செப்ட் பண்ணல. ஓகே, அது இது வேற அது வேற. இந்த வம்புக்கே நான் வரேன், நடுவில் அந்த சண்டைக்கே நான் வரலை. இந்த ஈஜிப்ட் டு சுமேரியன் கிட்ட தான் இந்த பர்ஷியன்ஸ், அதாவது ஈரான்னு சொல்கிற இடத்துலையும், சுமேரியாங்கிறது இன்னைக்கு ஈராக்னு சொல்கிற இடம், பர்ஷியாங்கிறது ஈரான்னு சொல்கிற இடம். ஓகே, பர்ஷியன்ஸ் மோஸ்ட்லி டிசெண்டன்ட்ஸ் ஆஃப் தட் ஏரியா. They may have learned something from India, they may have discovered something on their own, probably learned a lot from the Sumerians. Greeks, very ancient Greeks, very clearly say they learned from the Egyptians and the Sumerians. 19th century வெள்ளக்காரனுக்கு அதை தாங்கவே முடியல, எல்லாம் கிரீக்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க, ஒரே அடி அடிச்சானுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒத்துன்னு இந்தியாவில் வந்து யூ குட் சி a continuous or interrupted flow of discoveries from that 3000 whatever BC to 500 AD. 500 AD ரொம்ப சாலிடாக இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்த ஐடியாஸ் நிறைய அஸ்ட்ரானாமிக்கல் மேத்தமேட்டிக்கல் ஐடியாஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியன் ஏஷியான்னு சொல்கிற தாய்லாந்து, கம்போடியா, நம்மளுக்கு கிழக்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பரவிச்சு. ஓகே, அண்ட் இட் வென்ட் டு சைனா ஆல்சோ. சைனாலேருந்து ஜப்பான், கொரியாவுக்கு கிட்டத்தட்ட எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சர் வென்ட் தேர். தென் யூ ஸ்டார்ட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பிகாஸ் த கிரீக்ஸ் ஆஃப்டர் அலெக்சாண்டர் were overthrown within 100 years by the Romans. Romans became the major power. அவங்க சயின்ஸில் பெருசாக பண்ணல, மேத்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ரீக்கில் மட்டும்தான் பண்ணானுங்க. பட் அந்த பீரியடில், அலெக்சாண்டர் பீரியட்லேயும் ரோமன் பீரியட்லேயும் இந்தியாவுக்கும் கிரீஸ்க்கும் நிறைய வந்திருக்கு. எது இங்கேருந்து வந்துச்சு, அது அங்கேருந்து போச்சு, நம்மளுக்கு கிளியராக தெரியாது. எல்லாத்துலேயுமே குழப்பம் இருக்குது. சம் திங்ஸ் டெஃபினெட்லி கேம் ஃப்ரம் தேர் டு ஹியர், சம் திங்ஸ் எது எங்கேருந்து போச்சு எங்கேருந்து வந்துச்சு நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியல. குளோபல் மாடல் அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம், இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம். லாங்கிடியூட் மெரிடியன்றது அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம், இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம். எக்லிப்ஸ் மாடல் இங்கேருந்து அங்கே வந்திருக்கலாம், கெஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அந்த ஜோடியாக் மட்டும் சுமேரியாலேருந்து வந்திருக்குன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு கன்ஜெக்சர் பண்ணலாம். இங்கே வந்து 8th century 7th centuryயில் முஸ்லிம்ஸ், இஸ்லாம்ன்ற ஒரு ரிலிஜன் வந்தப்புறம் 100 yearsல அவங்க பெரிய ஏரியா ஃபுல்லாக கான்கர் பண்ணி, ஈரான், பர்ஷியன் எம்பையர் டிக்ளைன்ஸ், ரோமன் எம்பையர் டிக்ளைன்ஸ், Christianity replaces Rome in Turkey, slowly it conquers all of Europe. Arabs வந்து 9th centuryயில் பாக்தாதில் பெரிய இது பண்ணுறாங்க. when they established a house of learning ஒன்று பண்ணுறாங்க. நம்ம 1001 இரவுகளில் வருவார் இல்லையா, ஹரூன் அல் ரஷீதுன்னு, அவருடைய அப்பா அல் மன்சூர்னு ஒரு ஆள் இருக்கார், ஒரு கலிஃபா. அந்த கலிஃபா தான் வந்து எல்லாரும் ஒரு லைப்ரரி பிடிச்சி எல்லா பாஷையிலேருந்து எல்லாத்தையும் தேடிட்டு வந்தீங்க எழுதுங்கடா அப்படிங்கிறாரு. அப்போ இந்தியாவிலேருந்து ஆரியபட்டாவும் பிரம்மகுப்தாவும் எழுதினது போயிருக்கு, ரோமன்ஸ் கிரீக்ஸ் எழுதினது போயிருக்கு, பர்ஷியன்ஸ்லேருந்து போயிருக்கு, சைனாலேருந்து போயிருக்கு, எல்லாம் அந்த இடத்துல போயிருக்கு.
அவங்க இந்தியாவிலேருந்து மெயினாக எடுத்துகிட்டு போனது ஜீரோ, பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இந்த கான்செப்ட்ஸ். வெஸ்ட்லேருந்து யூக்ளிட் அண்ட் டாலமி, கிரீக்ஸ்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த பீரியடில். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. சைனாக்கு ஒரு கண்டினியூட்டி வருது, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டமே வேறு. பட் மெயின்லி China is then invaded and destroyed by the Mongols, but conquered by the Mongols. Mongols learn a lot from the Chinese. 12th centuryயில் அரப்ஸ்லேருந்து லியோனார்டோ ஃபிபோனாச்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஃபிபோனாச்சி சீரிஸ் சொல்கிற ஒரு இஸ் நாட் அ மேத்தமேட்டிஷியன், இஸ் அ மர்ச்சன்ட். அவர் வியாபாரம் பண்ணவர் வந்தவர் அரபு நாட்டிலேருந்து இந்த இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இட்டலிக்கு போகிறார். ஹீ கால்ஸ் இட் மோடஸ் இண்டோரம், மெத்தட் ஆஃப் தி இண்டியன்ஸ். அவங்க அதெல்லாம் மற்றவங்களாம் அதெல்லாம் கூட மாட்டோம், நாங்கள் அரபிக்கு தான் கூடுவோன்ட்டு அரபிக்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அதுலேருந்து அது அரபிக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபஸ்ட்டு தெர் இஸ் எனார்மஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஜீரோ அண்ட் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் பிகாஸ் ரோமன் நம்பர் சிஸ்டம் இஸ் த சேக்ரட் ஒன் யூஸ்ட் பை த சர்ச். பட் இட் இஸ் ஃபார் டு யூஸ்ஃபுல் எஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் மேன் ஒரு ஆல் யூஸிங் இட் இன் சீக்ரெட். தென் எசென்ஷியலி எவ்ரிபடி தான் இங்கேருந்து தான் காப்பர்னிக்கஸ்லாம் கூட்டின்னு வரான். இதனால தான் காப்பர்னிக்கஸ் இஸ் யூஸிங் இந்தியன் நம்பர் சிஸ்டம். Some of the algebra and the trigonometric ideas that went from here, he is using older geometric methods discovered in Europe and improvements from the Muslims themselves. முக்கியமாக மங்கோல்ஸ்லேருந்து பேப்பர் போகிறது. சைனாவுடைய பேப்பர் கோஸ் டு யூரோப் via the Mongols. Mongols are always considered barbarians who destroyed, but they transferred science. ஸோ இதெல்லாம் நடக்கிறது. யூரோப்பியன் 1600 வந்து நம்மளுக்கு தேடி மங்கோல் கொலாப்ஸ் ஆன உடனே நிறைய எக்கானமி கொலாப்ஸ் ஆன உடனே மிளகு தேடுறதுக்கும் பஞ்சு தேடுறதுக்கும் கம்பெனி ஆரம்பித்து இங்கே வராங்க. கொலம்பஸ் அங்கே போய் தேடி போகிறான். எவென்ச்சுவலி தே கம் அப் வித் ஆல் தீஸ் ரெவல்யூஷன்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம் இல்லையா, கிராவிட்டி, கிளாஸை வச்சுட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா டிஸ்கவரியும் கொண்டு வந்து while colonialism is happening, while they are colonizing the rest of the world, they bring all the knowledge from there also, and worldwide they spread it via first the East India companies, then the successors to the East India companies, the governments and the education institutions and so on. ஸோ இது வந்து அந்த ஏன்ஷியன்ட் அஸ்ட்ரானமியோடைய மாடர்ன் அஸ்ட்ரானமிக் டைம் லைன். இது யூக்ளிட் வேணாம், ரொம்ப இங்கேயே இருக்கும், டாலமி, இதெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த மேஜர் ஸ்டெப்ஸ். இது இந்தியாவிலேருந்து இந்த ஜீரோ பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், சைன், அல்ஜிப்ரெல்லாம் போகிறது, பேப்பர் காம்பஸ் எல்லாம் மங்கோல்ஸ் வழியாக யூரோப்புக்கு போகிறது, ரெனைசான்ஸ் வர்றது, அப்புறம் டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ், மோஸ்ட் சிவியர்லி அண்டர் எஸ்டிமேட்டட் யூரோப்பியன் இன்வென்ஷன். இட்டலியில் டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் வருது. Lenses are because of glass, telescope is because of glass, microscope is because of glass, prism is because of glass, test tubes are because of glass, barometer is because of glass, thermometer is because of glass. Glass is fundamental to modern this thing. இவன் நியூட்டன் பண்ணான், அவன் பண்ணான், இவன் பண்ணான்னு பேரை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்கு இந்த இது அது இது என்னெல்லாமோ வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா முக்கியமாக இருக்கிறது விட்டுருவாங்க. ஆல் த வேர்ட்ஸ் தட் தே யூஸ் ஃபார் அதர் டிஸ்கவரிஸ், ஒயிட் ரேஷியல் சுப்பீரியாரிட்டி, டிசிப்ளின் எல்லாம் சொல்லுவாங்க. காஃபி கூட இதுக்கெல்லாம் கிரெடிட் உண்டு, கிளாஸை விட்டுடுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், ஓகே, மேஜர் திங்ஸ்.